எல்லாத்துக்கும் வணக்கம். பாப்பா சொல்லிட்டு போனால் நான் ரொம்ப யதார்த்தமாக நடித்தேன். அம்மா இப்போ தான் என்னோடய சுப்பன சுந்தரி திரைப்படத்தோட விமர்சனத்தை அவ்வளோ தம்பிமார்களும் சொல்லியிருக்காங்க, இந்த அக்கா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த தெய்வ மச்சான் இது வந்து ஒரு நல்ல நகைச்சுவை படம். எனக்கு தந்தையாக அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன் வந்து இதில் நடிச்சிருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அவர் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 97, 98 நினைக்கிறேன், நம்ம வள்ளூர் ஓட்டம் சிக்னலில் நான் வந்து அப்போ வந்து மெட்ரோ வாட்டரில் சூப்பர்வைசர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சிக்னலில் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பாண்டியராஜனே ஒரு டாடா சுமோ சில்வர் கலர் காரு, இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து முன்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே போனார். அந்த சிக்னலில் நின்றுச்சு வண்டி, டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தார். என்னப்பா அவர் காரில் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னு, ஏன்னா பிஸியாக இருந்தாங்க. அப்போ நினைப்பேன், எப்போ நம்மளும் நடிகரானா அந்த மாதிரி காரில் போகலாம் போல இருக்கு. ஏன்னா நான் அப்போ சைக்கிளில் தான் வருவேன். அப்போ வந்து நினைக்கிறது உண்டு, நடிகரானா நம்மளும் அந்த மாதிரி கார்லலாம் போகலாம், நம்மளும் டிஃபன் சாப்பிட்டு போகலான்ட்டு. அதேமாரி ஆண்ட முன்னத்தில் நடிகர் ஆனேன். அதேமாரி காரில் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டும் போனேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து அனிதா சம்பத் அவர்கள் தங்கையாக நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் தீபா அக்கா வந்து எனக்கு அத்தையாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட புருஷனாக கிச்சான் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் வில்லனாக வந்து நரேணன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து என்னுடைய நண்பராக பங்காளியாக வந்து பாலசரவணன் தம்பி நடிச்சிருக்கிறாப்புல. நானும் பாலசரவணன் அவர்களும் விலங்கு படத்தில் நடித்தோம். அதுக்கப்புறம் இது 2வது படமாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். ஏன்னா விலங்கு படத்தில் வந்து ரொம்ப ஒரு 2 பேருக்குமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப சீரியஸான கேரக்டரு. அப்படியே இந்த படம் வந்து நாங்கள் 2 பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக கலகலன்னு ஒரு காமெடியாக ஒரு ஜாலியான ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தை வந்து வட்சன் அவர் தான் வந்து பிரசாந்த் தான் சொல்லிவிட்டாப்புல. விலங்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பூதம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நாளைய இயக்குனர் அந்த ஷார்ட் ஃபிலிமை போட்டு காமிச்சாங்க. ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக நல்லா இருந்தது. இது எப்படிப்பா படத்துக்கு மாற்ற போகிறீங்கன்னு கேட்கும்போது, அப்புறம் அது படத்துக்கு இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து இந்த கனவுல வந்து அந்த குதிரையில் வருவார் நம்ம வேளா ராமூர்த்தி ஐயா, அவங்க வந்து அந்த வேட்டைக்காராக நடிச்சிருக்காங்க. அவர் வந்து குதிரையில் வந்து அவர் ஏதாவது ஒன்று கனவுல வந்து சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நடக்கும். அதுதான் இப்போ அந்த கனவுல வந்து என்ன சொன்னார், அது நடந்து தான் நடக்கலையாங்கிறது தான் அந்த படத்தோட கதை. ஆமாம், அதாவது அவங்கன்னா தங்கச்சி புருஷன் செத்து போயிடுவார் அப்படிம்பாங்க மச்சான். அவர் செத்தாரா, அவரை எப்படி காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது ஒரு முழு நீள நகைச்சுவை அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க மார்ட்டின் அவர்கள். அவர் வந்து ரொம்ப டைரக்ட் பண்ணும்போது அழட்டிக்கவே மாட்டார், ஜாலியாக இப்போ அப்படியே உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி தான் டைரக்ட் பண்ணுறதுலையும் எந்த இதுவும் இல்லை, என்ன பண்ணுறீங்களோ ஜாலியாக உட்காந்து வேலை வாங்குவார். ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா அது சொன்ன மாதிரி இது எப்போ படம் போவாங்கன்னே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா அது சின்ன பசங்க மாதிரி இந்த வட்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக பேசுவாப்புல. எல்லாம் வந்தாங்க, எல்லாம் நின்னாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. ஏப்பா நீ புகழ்றியா இகழ்றியானே தெரியலை. எல்லாரும் மீல் குழம்பு கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்கன்னா அதை சொல்லி சொல்லி காமிச்ச மாதிரி நீ ஒரு 10 வாட்டி சொல்லி காமிச்சிட்டார். என்ன அது மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பக்குவமான பையன். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து அண்ணன் உதயா அண்ணன் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவர் தான் ப்ரொடியூசர். எப்போவுமே அண்ணன் சிரித்த முகமாகவே இருப்பார். அவர் வந்து ஒரு சோகமாக டல்லாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அது வந்து அதாவது மழை அடிச்சு நொறுக்கி ஊற்றிக்கிட்டு இருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னா அப்போ வந்து புயல், தமிழ்நாடு ஃபுல்லாக மழை. அப்போ வந்து மழை பெஞ்சிருக்கும், நமக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும். ஐயோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து வேலை பாதிக்குதே அப்படின்ட்டு. ஆனால் அண்ணனை பார்த்தா அப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜாலியாக இருப்பார். அதனால் அவர் வந்து அவர் நல்ல மனசுக்கு இந்த படம் வந்து நல்லா ஓடி நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதேமாரி இந்த படத்தில் அண்ணன் எடிட்டர் அவர்கள், இசையமைப்பாளர் அவர்கள், கவிஞர் அவர்கள், எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு நல்ல வெற்றி படமாக ஆக்கணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெய்வ மச்சான் படம் வந்து ரொம்ப முன்னாடியே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் படத்தோட ஷூட்டிங் எல்லாம். வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் எப்போ வந்து அது வரும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து ஒரு நியூஸ் ரீடராக நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30 படமாவது நான் பண்ணியிருப்பேன் அந்த நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருந்த டைமில். அதுக்கப்புறமா ஒரு படத்தில் வந்து ரோலாக பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 படம் பண்ணியிருப்பேன். பட் பெருசாக வெளியே வந்து அது ரொம்ப வந்து தெரிஞ்சதில்லை. எல்லாமே நல்ல படங்கள் தான், பட் ரொம்ப தெரிஞ்சதில்லை. பட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து தெய்வ மச்சான் படம் ட்ரெய்லரே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆகிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து நான் நிஜமாக ரொம்ப காத்திருக்கேன். எப்படி இருக்க போகுது, நாளையிலேருந்து இந்த படத்தோட ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இந்த படத்தில் வந்து நான் பண்ணியிருக்கேன். விமல் அண்ணனுக்கு வந்து தங்கச்சியாக பண்ணியிருக்கேன். நிஜத்துலேயும் நாங்கள் வந்து அந்த மாதிரி தான், திரைப்படத்துலேயும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்டு அந்த திரைப்படத்தில் வந்து எல்லாருக்குமே கதாபாத்திரத்துக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும், விமலன் ஆகட்டும், நம்ம பாண்டியராஜ் சார் ஆகட்டும், நம்ம வத்சன் ஆகட்டும், எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். தீபாக்கா, கிச்சா சார் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்க சூப்பரான படம். இது இல்லாமல் பாலசரவணன், நரேன் சார் இன்னுமே நடிச்சிருக்காங்க. எல்லா ஷூட்டிங்கில் கொஞ்சம் மாட்டிகிட்டு இருக்கனால அவங்களால வர முடியல. அண்ட் ஆல்சோ மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த திரைப்படத்துக்காக. அண்ட் இந்த திரைப்படத்தில் எனக்கு வந்து மார்ட்டின் அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்குமே அந்த ஒரு மித் ஃபேக்டர் வந்து எனக்குள்ளேயுமே இருந்துச்சு. நம்ம வந்து டெலிவிஷனில் இருக்கோம், நமக்கு வந்து மூவியில் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே யோசிச்சிருக்கேன். அப்படி கிடையாது. பட் என் மைண்ட்லேயும் வந்து ஒரு சாதாரண எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தாட் வந்து என் மைண்ட்லேயும் இருந்திருக்கு. ஈவன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்ட்டினை சந்திக்கும் போது, இந்த படத்தை கேட்டப்போ சந்திக்கும் போதும் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ தான் நான் பிபி ஜோடிகள் அந்த டான்ஸ் ஷோவில் டைட்டிலாம் வின் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம். நம்ம அப்படியே டெலிவிஷனுக்குள்ளே வந்துட்டோம். கண்டிப்பாக சொல்கிறாங்க, ஆனால் அது படம் வரைக்கும் போகுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையின்மையில் தான் நான் இருந்தேன். இருந்தாலும் ஷூட்டிங் ஆரம்பித்து அது போய் இவ்வளோ தூரம் வந்ததில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நானுமே வந்து உங்களை மாதிரி ஊடகத்துறையிலேருந்து தான் வந்திருக்கேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்து ஒரு சக ஊடகத்துறை பொண்ணு தான் உங்களை மாதிரியே. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கும் சரி இந்த திரைப்படத்துக்கும் சரி கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். பாப்பா சொல்லிட்டு போனால் நான் ரொம்ப யதார்த்தமாக நடித்தேன். அம்மா இப்போ தான் என்னோட சுப்பன சுந்தரி திரைப்படத்தோட விமர்சனத்தை அவ்வளோ தம்பிமார்களும் சொல்லியிருக்காங்க, இந்த அக்கா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால் நான் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறது, கல் கொஞ்சம் முட்டைக்கல்லாம் இருக்கா, லேசாக திறந்தாலும் ரொம்ப ஓவராக பண்ண மாதிரி ஆயிடுது. இப்போ கூட பாருங்களேன், போஸ்டரில் மற்றவங்களாம் நார்மலாக கல் வச்சுருக்காங்க, ஏன் கல் மட்டும் முண்டைக்கல்லாம் வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி குறைச்சிக்கிறேன். அதனால் யதார்த்தமான நடிப்பில் நீ சொன்னதுக்கு கொஞ்சம் நன்றி சொல்லிக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷம். இந்த தெய்வ மச்சான் திரைப்படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்கள், தம்பிகள், இங்கே மாட்டின் தம்பிகள் எல்லாரையும் தம்பின்னு கூப்பிட்டு பேர் மனப்பாடம் பண்ணி வச்சது ஏன் மறந்து போச்சியா. அதனால் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். பாண்டியராஜ் சாரோட நடித்த அனுபவம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் ரசித்த கதாநாயகர்களில் அவர் ஒருத்தர். அந்த காதல் கசக்குதையா அந்த பாட்டெல்லாம் மறக்க முடியுமா? அவங்க வாயால் நான் நல்லா நடிச்சேன்னு இந்த திரைப்படத்தில் சொன்னாவே ஐயா, என்னால் அதை மறக்கவே முடியாது அண்ணே. அது வந்து அவியலுக்கு நான் தங்கச்சியெல்லாம் நடிச்சிருக்கேன், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து நல்ல கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காவ. கொஞ்சம் ஓவர் ஆக்டின்னு சொல்லி நான் அப்புறம் அடுத்த திரைப்படத்தில் வாய்ப்பு கொடுக்குறவங்க இந்த பொம்பளை கொஞ்சம் ஓவரால் நடிக்கும் போல இருக்குன்னு கொடுக்காம போயிட போகிறாவ. அதனால் நல்ல விதமாக எழுதுங்க, நான் கொஞ்சம் பயிற்சி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி டைரக்டர் தம்பியெல்லாம் வந்து நீ வந்து நல்ல வேலை வாங்கினாவ. ஒரு இங்கே இந்த படம் நடிக்கும்போது நாங்கள் வந்து படத்துக்கு நடிக்க போனோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சாயங்காலம்னா ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க நம்ம அந்த ஊர் ஸ்பெஷல் பிரியாணியெல்லாம் கொடுப்பாவ. நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் அந்த தெய்வ மச்சான் படம். அதே மாதிரி நகைச்சுவை திரைப்படங்களில் வந்து நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த படம் நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள், சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படி ஒரு கதாபாத்திரம் நடிக்குமான்னு விமல் சார் வந்து இந்த படத்தில், அதாவது ரொம்ப வருஷம் கழித்து காமெடியாகவே ஃபுல்லாக நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே இதில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. நிச்சயமாக போய் இந்த படத்தை வந்து எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும். உடைய மச்சான் தான் அந்த இன்னொரு கயிறை மேலே பிடிச்சிருப்பான். இவன் உள்ளே போயிட்டு
முத்து கிடைக்கல, இல்லை கிடைச்சிச்சு என்னை தூக்குன்றத அவன் இழுத்து சிக்னல் கொடுத்தா இவன் மேலேருந்து இழுக்கணும். ஆனால் இவன் வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா அண்ணன் தம்பியாக வச்சுக்க, இவனை இப்படியே விட்டா நமக்கு சொத்துல கொஞ்சம் அதிகம் கிடைக்குன்னா விட்டுருவான். மச்சான் தான் தன்னுடைய தங்கச்சி தாலியை காப்பாற்றணும்னு அவனை கெட்டியமாக பிடிச்சி காப்பாற்றுவான்.